இப்போ ஓகே ஜென். இப்போதான் எனக்கு புரியுது. யாரா சொல்லி கொடுத்ததுன்னு தெரியும் எனக்கு. 3 2 1 டக்குனு. அப்படியே ஒண்ணு கொஞ்சம் முன்னாடி பண்ணிக்கணும். முன்னாடி நில்லுங்க. அங்க நின்னு ஃப்ரேம் அவுட் வெளிய போக மாட்டோம் மாஸ்டர். டெய்லி நம்ம ஆடுறத வீடியோ எடுத்து பார்த்து நம்ம செக் பண்ணிக்கணும். அப்படியே ஆடுறத விட இப்ப கோஆர்டினேஷன்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு பாத்தீங்களா? கண்டிப்பா. என்ன அண்ணன் கிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்கற? விடு போறேன். சரி. வண்டு முருகன், ஆரம், கைப்புள்ள, ஜென், திகில் பாண்டி, ஜெயஹோப், சூனாபானா, வி, அல்லாட் ஆறுமுகம், ஜீமின், ஸ்னேக் பாபு, சுகா, நேசமணி, ஜங்குக். யோ ஸ்விம் டான்ஸ் பிராக்டிஸ். ஐயே தள்ளுறாங்க. அதெல்லாம் ஒரு ஸ்டெப்பா? இதை பண்ணிக்காமி ஈஸி தான். எப்படி என்னடா ரெடியா? பாட்ட போடலாமா? ஆடலாமா? ஃபர்ஸ்ட் வார்ம் அப் பண்ணணும். ஆமா, இதுதான் அந்த வார்ம் அப். பாடி ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கணும் இந்த ஸ்டெப் நம்ம போடுறதுக்கு. கொஞ்சம் பாத்துக்கங்க மச்சான். பாரு எப்படியா? அப்படிதான் சூப்பர். ஸ்விம் ஸ்விம் பம் 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 ஸ்விம். ஓகே இப்படிதான். அப்படியே இன்னும் ரெடி பண்ணுங்க பார்க்கலாம். ஜேகே உள்ளவா? ஓகே. ஒழுங்கா வளையறடா. இங்க பாருங்க. ஒழுங்கா தான் இருக்கு. ஒழுங்கா பண்ற மாதிரி கூட எனக்கு வர மாட்டேங்குது. ஏனாச்சும் தெரியல. 5 6 7 8 1 2 3 4. ஓகே. ஒழுங்கா வார்ம் அப் பண்ணாதான் பாடி ரோல்லாம் கரெக்டா வரும். பண்ணுங்க அதை ஃபர்ஸ்ட். எப்படி குடியிறது? இதை இப்படியா ஒரு ஜெர்க்கு விட்டு குடிக்கணும் போல. ஸ்டெப் எனக்கு ப்ராப்பரா புரிய வைங்க. எனக்கு புரிய வைக்கிறதுக்கு எவனுமே இல்லை. ஜியோ எனக்கு ஒழுங்கா சொல்லி கூட. இப்போ ஃப்ரண்ட் ரோல யார் நிற்கணும் முதல்ல? ஓகே. இப்படி கையை தூக்கின உடனே கலைஞ்சு போயிடணும். இப்போ ஓகே ஜென். இப்போதான் எனக்கு புரியுது. யாரா சொல்லி கொடுத்ததுன்னு தெரியும் எனக்கு. 3 2 1 டக்குனு. அப்படியே ஒண்ணு கொஞ்சம் முன்னாடி பண்ணிக்கணும். முன்னாடி நில்லுங்க. அங்க நின்னு ஃப்ரேம் அவுட் வெளிய போக மாட்டோம் மாஸ்டர். இப்போ ஆடுங்க. 5 6 7 8 1 2 3 4 5 6 7. அப்படியே போங்க. ஓகே ஸ்டாப். வெரி குட். எனக்கு நம்ம பேலன்ஸ் இருக்கிற நம்மளோட கோரியோகிராஃபி தான் கரெக்டாக பார்க்க வருது. அவன் தனியாக என்ன பண்ணிருக்கான்னு எனக்கு எப்படி தெரியும்? 5 6 7 8 1 2 3. நம்ம டான்ஸை நம்மளே மானிட்டர் பண்ணுறப்ப தான் சிரிப்பாக வருது. எனக்கும் அப்படி தான் இருக்கும். ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறது? ஒழுங்கா அண்ணா சிரிப்பு வராது. டக்கு டக்குன்னு போடுற மாதிரி ஸ்டெப் இந்த பாட்டில் வருதுல்ல. டக்குன்னு ஸ்டெப்பு போடணும். ஃப்ளெக்சிபிளாகவும் ஸ்டெப்பு போடணும். ஜேவ் தான் வேற லெவலாக ஆடுறான். இந்த கீழே குடிச்சிட்டு தெரிக்கிற ஸ்டெப்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நம்ம பாடியை வந்து ஜெர்க் பண்ணி ஆடுற மாதிரி இருக்குல்ல. இந்த ஹிப்ஹாப் ஸ்டைலில் வந்து ஸ்ட்ரீட் ஸ்டைல் மாதிரி. ஆமாம், அடிக்கடி பாப் மூமெண்ட்ஸ் நிறையா வருது. பாடியை வந்து பாப் பண்ணி ஆடுற மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பரவாயில்ல, நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணி பழகிடும். ஆனால் வெளியிலேருந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு செம்ம கூலாக இருக்கும் அந்த மூவ் பார்க்குறதுக்கே. அதுதானே கெத்தே. தள்ளி நம்ம ஆடினதை போட்டு காமி. நான் பாரு எப்படி காமெடியாக ஆடி இருக்கேன்னு. ரெஸ்ட் போதுமா? வாங்க ட்ரை பண்ணலாம். அதுக்குள்ளேயா ஸ்லோ மோஷனில் உட்காந்து டப்புன்னு ஒரு பாப் பண்ணி எந்திரிக்கணும். இந்த இடத்துக்கிட்ட கொஞ்சம் மிஸ் ஆகுது. அடுத்த வாட்டி நம்ம செக் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கலாமா? வீடியோ ஓடிட்டு இருக்கப்ப டக்குன்னு பாஸ் பண்ணணும்னு வச்சுக்கோயேன். வீடியோவில் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டெப் கொஞ்சம் ஜாலியாக இருக்குது போடுறதுக்கு. அப்படியே வளைஞ்சு ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே சீக்கிரம் எனர்ஜி போகிறதுக்குள்ளே ஆரம்பிங்க. ஓகே பரவாயில்ல, கொஞ்சம் பாட்டு முடிச்சிட்டோம். கஷ்டமான ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்டெப் ஒன்னா வச்சுக்கணும் நம்ம. அதுக்கப்புறம் தான் ஈஸியாக நேற்று கற்றுக்கிட்டோம் இதெல்லாம், இந்த ஸ்டெப் எல்லாம். ஏன்னா மெயின் கோரஸே அதானே. அதனால ஃபர்ஸ்ட் கோரஸில் உள்ள ஸ்டெப்ஸை ஃபர்ஸ்ட் முடிச்சிட்டோம்னா சைடில் அவ்வளோ ஈஸியாக பிடிச்சிடலாம். ஓகேவா? ரெடியாக இருங்க. அப்படியே அழகாக வந்து ஓகே 5 6 7 8 1 2 3 4 5. நம்ம ஈஸியாக கற்று முடிச்சுக்கலாம். எல்லோரும் ரெடியாக இருங்க. ஓகே 5 6 7 8 ஸ்விம். கோஆர்டினேஷன் ரொம்ப முக்கியம். அது இல்லாட்டினா ரொம்ப மோசமாக போயிடும் நம்ம பாட்டு. அதெல்லாம் ஒழுங்கா இல்லாமல் உங்களை எம்பி எடுக்க விட மாட்டேன் நான். கவலைப்படாதீங்க. பாட்டு ஆன் பண்ணி ஓட விட்றேன். எல்லாம் ஒழுங்கா ஆடுங்க.
ஏய் ஏன் சொதப்புறீங்க அந்த இடத்துல? இவன் மாஸ்டர், நான் இல்ல. ஏன்டா காலையில திட்டு வாங்குற, ஒழுங்கா ஆட மாட்டியா? என்னது என்ன சொன்ன? லெக் மூவ்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. காலை தேய்ச்சிட்டு வாங்க. காலை தேய்க்கணுமா? தேய்ங்க. இருங்க. அப்படிதான். எனக்கு கரெக்டா வந்துருச்சுப்பா. இன்னொரு டைம் கூட நம்ம ஆடி பார்க்கலாம், அப்பதான் தப்பு வராம இருக்கும். உனக்கு என்ன கேடு? காலையில இருந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்க. நான் ஒழுங்கா தப்பா ஆடுறேன். எவ்வளவு வயசுல அடிச்சு கொஞ்சம் கூட ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம இருக்கானுங்க. டெய்லி நம்ம ஆடுறத வீடியோ எடுத்து பார்த்து நம்ம செக் பண்ணிக்கணும். அப்படி ஆடுறோம் எடுத்ததை விட இப்ப கோஆர்டினேஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு பாத்தீங்களா? கண்டிப்பா நிறைய பிராக்டிஸ் இருந்தா தான் ஒழுங்கா வரும். என்ன மாஸ்டருங்க கூட சேர்ந்துட்டு ஓவரா பண்றியா? நான் என்ன பண்ணேன்? என்ன வெட்டி ஓம்புக்கு இழுக்கிறா என்னன்னு பாருங்க. ஏய் தள்ளி போடா. என்னடா நான் பண்ண பண்ணிட்டேன்? ஐயோ என்ன அண்ணன் கிட்ட மரியாதை இல்லாம நடந்துக்கற? விடு விடு போறேன். சரி பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போணும். எல்லாருக்கும் இந்த டான்ஸ் இது கரெக்டா தான் இருக்குது. பெர்ஃபெக்ட்டா இருந்தாலும் பத்தலன்றானுங்க. ஜின்னி என்கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கான். என்ன பிரச்சனை இப்ப? டான்ஸ் கத்துக்க வந்தீங்களா? எதுக்கு வந்தீங்க? அவன்டே கேளு. சும்மா என்கிட்ட கேட்டுட்டு இருப்பேன். எனக்கு தான் அவன் பெரியவனாச்சே. இந்த ஸ்டெப் தான் மச்சான். வாயை மூடு. டக்குனு முடிச்சிட்டு வீடு போய் சேரான்னு பார்த்தா இவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதை கூட டக்குனு முடிக்க முடியாது. இல்ல இத்தனை நேரம் பண்ணணும், அதான் மேட்ரு. இல்ல இப்ப ஸ்டெப் போட்டு காமியே. உனக்கு வீட்டுக்கு வந்து விட்டுறான். அதான் கேட்கறேன். நான் எல்லாருக்கும் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒன்னும் தேவையில்ல, நாங்களும் இங்க இருக்கோம். வீடியோ வேற அடிக்கடி மானிட்டர் பண்ணிக்கிட்டு நம்ம ஆடினதை நம்மளே பார்க்க வேற கூச்சமா இருக்கு. நல்லதா இருக்கு. இல்ல இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ஷன் தேவை. அப்படியா? ஆமா நீயே பாரு, கை தூக்குறப்ப ஒருத்தன் சரி தூக்க மாட்டான், ஒருத்தன் நான் சரியா தானே பண்றேன். டே ஒண்ணுக்கும் இப்போக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த ஸ்டெப் பார்க்க தான் ஈஸியா தெரியுது. டைம் ஆச்சு. எல்லாம் அசம்பிள் ஆகி நின்னுங்கடா, ஆரம்பிக்கலாம். ஒழுங்கா நின்னா தானே ஆரம்பிக்கிறதுக்கு. எங்கேயோ போயிட்டே இருக்கீங்க. பாருங்க எப்படி ஆடுறீங்கன்னு. நல்லா தான் ஆடுறோம். எல்லாம் ஸ்டெப்பு பார்க்க கஷ்டமா தெரியணும், போட்டா ஈஸியா இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டெப் சொல்லி தராம அப்படியே ஆப்போசிட்டா சொல்லி தராங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான மூமெண்ட்டு. இதை கரெக்டா போட்டே ஆகணும். எல்லாரும் ஒரே மாதிரி போடணும். லெஃப்ட் சைடுல போடுறீங்க. இந்த லெஃப்ட் சைடுல வரதா ஃபர்ஸ்ட். எனக்கு என்னமோ இந்த பக்கம் கொஞ்சம் வராத மாதிரி ஃபீல் ஆகுது. கரெக்டா பண்றேனா? ஃபர்ஸ்ட் கை இப்படி வைய, லூஸ் விடு. அதுக்கப்புறம் இப்படி பண்ணி பாரு, கரெக்டா உனக்கு வரும். பாடியை ஸ்டிஃபா வைக்கிற நீ, அதனால தான். 1 2 3 இப்போ வரும் பாரு. லைட்டா வச்சு இந்த முட்டையை மடக்கி வச்சதான் உனக்கு வரும். சும்மா இருந்தா வராது. அப்படியே ஸ்ட்ரைட்டா வச்சிருந்தீங்கன்னா. இந்த மாதிரி நம்ம பண்றோம்ல, இதை நான் செஞ்சு முடிச்சுட்டு ஃபுல்லா முடிக்காம அப்படியே எஞ்சி போயிருவா, இல்ல ஃபுல்லா ஸ்டெப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கிளம்பி போகட்டுமா? டூ டைம்ஸ் அதை பண்ணி முடிச்சுட்டு நில்லு, அப்படியே நான் வந்து போயிரு. அவ்வளவுதான். லைட்டா வந்து பாருங்க, ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ள என்ன ஆச்சோ தெரியலையே. 1 2 1 அப்படி இந்த மாதிரி டக்கு டக்குன்னு பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிட்டு எப்படி பண்ணணும் சொல்லுங்க. சிம்பிள் தான். இங்க பாருங்க, ஸ்விம் அந்த மாதிரி இப்படி வச்சிட்டு பண்ண வேண்டியதான். ஈஸியா முடிஞ்சிரும். ஸ்லோவாக ஆரம்பிச்சு டக்குன்னு ஃபாஸ்ட்டாக முடிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்து ஆரம்பிங்க. 5 6 7 8 ஸ்விம் ஸ்விம். ரெடியா? பின்னாடி இருக்கவங்களாம் கரெக்டான டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்கீங்களான்னு பார்த்துக்கோங்க. தப்பாக நிற்கக்கூடாது. பார்த்து நின்றுக்குங்க. டவுட்டாக இருந்துச்சுன்னா பாருங்கள். பார்த்துக்கிட்டீங்களா எந்த பக்கம் நிற்கிறோன்னு? எப்படி நான் உனக்கு முன்னாடி நின்னா எப்படி ஆட முடியும்? உனக்கு ஈக்குவலாக இருந்தால் எப்படி ஆட முடியாது? நான் கேட்க நிறையா இருக்கே. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒருத்தர் முன்னாடி இன்னொருத்தவங்க கொஞ்சம் பின்னாடி நிற்போம். ஆனால் தூரத்துல இருந்து பார்க்குறவங்க கரெக்டாக தான் இருக்கும். நமக்கு தான் கொஞ்சம் தள்ளி இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு பேசிட்டு இருந்தியா? உனக்கு அவனை இடிக்க போகிற மாதிரி தெரிஞ்ச லைட்டாக வந்துக்க. சரி சரி. அப்போ அது வரைக்கும் அப்படி நிற்கிட்டா? இந்த ஸ்டெப் பண்ணுறப்ப என்ன இடிக்க? ஆமாம், கையை வச்சு ஆர்டர் மாதிரி ஸ்டெப் பண்ணால் கூட நீ அவனை இடிக்கலாம் வாய்ப்பு இருக்கு. ஆனால் இதுக்கு அப்படி ஆகாது. இல்லை விட்டுரு, பரவாயில்ல. எனக்கு ஜட்ஜ்மெண்ட் தெரியும், இடிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்களா?
ஓகே டான்ஸ் பிராக்டிஸ் வீடியோ ஷூட் பண்றோம் ரெடியா இப்போ இத பாத்துக்க சொல்லுங்க அடுத்து வந்து நம்ம டான்ஸ் பிராக்டிஸா அத வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணிடலாம் சரி ஓகே அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம் எதை போஸ்ட் பண்ணலாம்னு ஓகே சூப்பர் அற்புதமா முடிஞ்சிருச்சு ஒரு வழியா அந்த பாட்டு ஃபுல்லா அவங்க பிராக்டிஸ் பண்ணி முடிச்சிட்டாங்கப்பா ஆமா